நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி. இப்போது ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் சனியுடைய பார்வை, சனி பகவான் 3வது பார்வையாக யாரை பார்க்குறாருன்னா ரிஷபராசியை தான் பார்க்குறாரு. முதல் பார்வையை உங்களுக்கு தான். நான் சொன்ன எல்லா வீண்பழி அவமானங்கள், குடும்ப பெண்களாகட்டும்,
குடும்ப தலைவியாக இருக்கட்டும், இல்லை மூத்தவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், மதிப்பு மரியாமல் இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் வந்து யாரும் அவமரியாதை செய்கிறது, நம்ம ஒரு இன்சல்ட் பண்ணுறது, மெயினாக மதிப்பு மரியாதை இல்லாமல் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, அதை விட பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் தான் பசங்களுடைய படிப்பு பற்றிய கவலைகள். பையன் விளையாடிட்டே இருக்கான் சாமி, கேம் விளையாடிட்டே இருக்கான். அன்றைக்கெலாம் ஒரு அம்மா வராங்க, ஸ்கூலே போக மாட்டேங்கிறாங்க, நான் வந்து கிரிக்கெட் சேர்த்து விட, நான் கிரிக்கெட் விளையாடுவேன்றான். ஸ்கூலே போக மாட்டேன், ஒரு வருஷமாக ஸ்கூல் போகாமல் இருக்கான் பையன். மொத்தமே ஒரு 15 நாள் தான் அந்த லாஸ்ட்டு அந்த அகாடமிக் இயரில் ஒரு 15 நாள் தான், மாதத்துக்கு ஒரு நாள் போயிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரிலாம் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, குடும்பத்தை புரிஞ்சிக்காமல் இருக்குது, குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதேனும் தொடர்புகள், அதாவது தன்னை விட தாழ்ந்த நண்பர்களோடு போய் சேர்ந்து விளையாடுறதுலாம் மனசு கவலையை கொடுக்கும். வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, இதெல்லாம் கூட சில பிள்ளைகள் போய் மாட்டிப்பாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், அல்லது சின்ன வயசு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் படிக்கக்கூடிய வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது. சனி உடைய பார்வை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை அவருக்கு வந்து வருமானம் சரியில்லை, அது அவருக்கு வேலை சரியில்லை, இல்லைனா மனைவி சரியில்லாமல் இருக்கிறாங்க சாமி, கணவன் சரியில்லாமல் இருக்கிறாங்க சாமி. அப்போ ரிஷபராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனை இருக்குமே ஆனால் அது சனி பகவானுடைய காரணம். மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம். ஒரு பசங்க இருக்காங்க வீட்டில், நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு கணவன் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ரிஷபராசிக்கு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனையா, ஒரு பெரிய மருத்துவ செலவு வருது, ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருது, உடம்பு சரியில்லாமல் படுத்தி எடுக்குது, வேலைக்கு போக முடியல, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, வருமானம் தடைபடுது. அப்போ அந்த மாதிரிலாம் உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனை ஏற்படும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுது? நீங்கள் எல்லா கஷ்டமும் சொல்கிறீங்க சாமி, ஓகே தான். குடும்ப பிரச்சனைகள் சொல்கிறீங்க, பெண்களுக்கான பிரச்சனைகள் சொல்கிறீங்க, ஆண்களுக்கான பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆணுக்கும் அதே மாதிரி தான். அதிகமாக கடன் இருந்தாலோ இல்லை வருமானம் குறைந்தாலோ அவங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது. மெயினாக இந்த சனி பார்க்குறதால நல்லா நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட தடைபடும். ஒரு நிலையாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது, அந்த வருமானம் டிஸ்டர்ப் ஆகும். புரியுதுங்களா? நிலையாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வருமானம் அது டிஸ்டர்ப் ஆகும், காரணமே தெரியாது. அப்போ இந்த மாதிரிலாம் காரணம் தெரியாத கஷ்டங்கள், இது நமக்கு ஏன் நடந்தது? வீடு நல்லா தானே சாமி இருக்குது, திடீர்னு இந்த வீடு இந்த மாதிரி ஆகிடுச்சு, நிம்மதி இல்லாமல் ஆகிடுச்சு, கவலை இல்லாமல் ஆகிடுச்சு. திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு செய்வினை வச்சா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும், ஒரு ஏவல் விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள். அதான் மெயினாக ரிஷபராசிக்கு அந்த மன நிம்மதி மன மகிழ்ச்சி இருக்காது. அப்போ அந்த மன நிம்மதி வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, காலபைரவர் பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். இப்போது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டில் கூட அது சக்ஸஸ் வந்திருக்காது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, சக்ஸஸ் வந்திருக்காது. நான் அதுதான் பல இடங்களில் சொல்லுவதுண்டு. நீங்கள் 2 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா கட்டி நீங்கள் நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா, இப்போ நாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா, போனால் ஜெயிக்கலாமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நான் படித்து சொல்கிறது என்னோடய கிளைண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே போனால் ஜெயிக்கணும், பணம் கட்ட போகிறீங்க, சும்மா இல்லை. பணம் கட்ட பணம் போனால் போதும், உடம்பு போயிடுது. காத்தால ஒரு ஊசி, சாயந்தரம் ஒரு ஊசி, 15 நாளைக்கு 32 ஊசி போட்டுருவாங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுது, அவ்வளோ மருந்து. புரியுதுங்களா? அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை பெற்றோர்கள் இயங்குறாங்க. இயற்கையாக வந்தால் பார்க்கலாம் சாமி.
எவ்வளோ பெரிய ஜோசியரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கடன் பிரச்சனைக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, மெயினாக கல்யாணமாகாமல் இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசிக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது. 35 வயசு, 40 வயசு, 47 வயசு வரலுமே கூட கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இன்னும். அப்போ எவ்வளோ பெரிய ஜோசியெல்லாம் போய் பார்த்து வந்திருப்பாங்க, ஒன்றுமே ஜெயிச்சிருக்கு. அப்போ என்ன தான் நடக்குது? இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்கள் பாவ கணக்கு இதெல்லாம் எங்கே இருக்கும்? உங்கள் ஜென்மான்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ இதை முழுமையாக ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சு பரிகாரத்தோடு செய்யணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவர் பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே.